இப்போ நான் பேசுகிறது யாருக்கு 100% பொருந்தும்னு கேட்டிங்கன்னா, சளி, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனையில் அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் 100% பொருந்தும். நீங்கள் இவ்வளோ நாள் மெடிசன்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது தான் மெடிசன் ஃப்ரீ லைஃபுக்கான ஒரு எளிமையான வழி. ரா ஃபுட்ஸுக்கு நம்ம மாறினாலே நமக்கு இருக்கக்கூடிய சளி, வீசிங், ஆஸ்மா தொந்தரவுலாம் நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் கேட்டதை விட இது ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா? சமைத்த உணவு தான் நமக்கு சளி உண்டு பண்ணுது. குறிப்பாக தானியங்கள், இறைச்சி, முட்டை, பால், இதெல்லாம் தேங்காய் பழ உணவுகள் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஆரம்பத்தில் எனக்கும் புரியலைங்க. அதுக்கப்புறமா செயல்படுத்தி பார்த்தோன்னு தான் நம்பினேன். ஆரம்பத்தில் பழங்கள் சாப்பிட பயமாக இருக்க, இருக்கிற பிரச்சனை அதிகமாயிரும்னு யோசிச்சிங்கன்னா, சமைத்த உணவில் இந்த இட்லி, தோசை, பால், தயிர், முட்டை, நான்வெஜ்ஜு இதெல்லாம் டெய்லி பேசிஸில் சாப்பிட்ற ஃபுட்டு. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இதுலேயே நமக்கு சேஞ்சஸ் தெரியும், நம்ப ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் இயற்கை உணவுக்குள்ளே கண்டிப்பாக வருவீங்க. முதல்ல தவறான உணவுகள் எடுக்கிறத குறைக்கணும். அதுக்கப்புறமா இயற்கை உணவுகளுக்கு மாறணும். அட்வான்ஸாக க்ளீனிங் நடக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும். இது எல்லாம் சிஸ்டமைஸ்டாக நம்ம ஒரு 30 days பண்ண போகிறோம். என்னுடைய ஆன்டி மியூக்கஸ் ப்ரோக்ராமில் இது ஜனவரி 22 ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஜூம் மீட்டிங் மூலிமா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப் மூலிமாவும் கைட் பண்ணுவேன். படிப்படியாக நீங்கள் சமைத்த உணவுகளை மாற்றி இயற்கை உணவுக்குள்ளே போகிறதுக்கு, உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து 100% வெளியில் வர முடியும். இயற்கை உணவுகளே நோய் தீர்க்கும் மருந்து.